அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்த்தக வரி தொடர்பாக பேச அமெரிக்க அதிபர் 4 முறை தொலைபேசியில் அழைத்தும் பிரதமர் மோடி பேச மறுத்ததாக ஜெர்மனி, ஜப்பான் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்காங்க. 4 முறை அழைத்தும் பிரதமர் பேச மறுத்ததால் ட்ரம்ப் பதற்றத்தில் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறது. இந்த விஷயத்தில் பெருமையான ஒரு பரபரப்பான தகவலும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியாகி மக்கள் மத்தியில் ஒரு கேள்வியையும் எழுப்பி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வர்த்தக வரி தொடர்பாக பேச அமெரிக்க அதிபர் 4 முறை தொலைபேசியில் அழைத்தும் பிரதமர் மோடி பேச மறுத்ததாக ஜெர்மனி, ஜப்பான் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்கு. உலக நாடுகளுக்கு அதிக வரி விதித்து வரக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு மொத்தமாக 50% வரி விதித்தார். இந்த வரி விதிப்பு கடந்த 27ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கு. இந்த வரி விதிப்பு தொடர்பாக அமெரிக்காவின் நிர்பந்தத்துக்கு அர்ப்பணிய மாட்டோம், எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் இந்திய விவசாயிகள், சிறு வணிகர்களை பாதிக்க விட மாட்டேன் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. இந்த நிலையில வரி தொடர்பாக பிரதமர் மோடியிடம் பேச்சுவார்த்தை நடத்த கடந்த சில வாரங்களில் அதிபர் ட்ரம்ப் 4 முறை தொலைபேசியில் அழைத்ததாகவும் பிரதமர் மோடி பேச மறுத்துவிட்டதாகவும் ஜெர்மனியின் பிராங்க்பர்ட் நகரில் இருந்து வெளிவரக்கூடிய பிரபல அல்ஜெல்மைன் ஜெயிங்க் அப்படின்ற பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இதே போல ட்ரம்பிடம் பேச மோடி மறுத்துவிட்டதாக ஜப்பானில் இருந்து வெளிவரும் நீக்கி ஏசியா பத்திரிகையும் செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த தகவலை உறுதிப்படுத்த அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அதிகாரிகளும் மறுத்துவிட்டாங்க. அதே நேரத்தில் பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை மறுக்கவும் இல்லை. இது குறித்து இந்தியாவின் முக்கிய தூதரக அதிகாரி ஒருவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, முக்கிய விவகாரங்களில் தொலைபேசியில் பேசுவது பிரதமர் மோடியின் பாணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்றிய அரசு வட்டாரங்கள் கூறும்போது ட்ரம்பிடம் பேசினா ஊகங்களின் அடிப்படையில் தகவல்கள் திரித்து வெளியிடப்படுது. அதை தவிர்க்க ட்ரம்பிடம் பேசுவதை தவிர்க்கலாம். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் போரின் போது ட்ரம்ப் கூறிய கருத்துக்களை மனதில் வைத்து அவரது தொலைபேசி தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியா பாகிஸ்தான் இடையே அணு ஆயுத போராக மாறுவதாக இருந்தது. அதை நான் தான் தடுத்தேன் அப்படின்னு சர்வதேச அளவில் 7 போர்களை நிறுத்தி இருக்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் கூறி வந்துட்டு இருந்தாரு. இந்த நிலையில இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக வரி தொடர்பாக மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பிரதமர் மோடி பேச மறுத்திருக்கிறதுனால அதிபர் ட்ரம்ப் கடும் பதற்றமாகி இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு 50% வரியை போட்டதன் மூலமா அமெரிக்கா மிக பெரிய தவறு செய்துவிட்டது அப்படின்னும் பிரிக்ஸ் அமைப்பை வளர்ந்து விடுவதே ட்ரம்ப் தான் அப்படின்னும் அமெரிக்காவை சேர்ந்த சர்வதேச பொருளாதார நிபுணர் ரிச்சர்ட் டி தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ரஷ்ய டிவி சேனலுக்கு அவர் அளித்த ஒரு பேட்டியில் இவ்வாறு அவர் சொல்லியிருந்தார். அவர் பேட்டியில் மேலும் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அமெரிக்கா உலக அரங்கில் தன்னை ஒரு ரவுடி போல காட்டிக்கொள்கிறாங்க. இப்படி செய்கிறதன் மூலமாக பிரிக்ஸ் நாடுகளை மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக வளர்ந்தும் விடுது. குறிப்பாக ட்ரம்பின் நடவடிக்கை பிரிக்ஸ் நாடுகளை பெரிய அளவில் ஒருங்கிணைத்ததாகவும் மேற்கத்திய நாடுகளுக்கு பொருளாதார மாற்றாகவும் வளர்க்கும். அமெரிக்காவின் 50% வரி இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலை வாய்ப்பிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அதே போல இந்த உண்மையின் மறுபக்கத்தையும் நாம பார்க்க வேண்டும். உலகம் மாறிவிட்டது. மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்தியா உலகின் மிகப்பெரிய நாடாக உருவெடுத்திருக்கு. முன்பு சீனாவிற்கு இருந்த இந்த இடம் தற்போது இந்தியாவுக்கும் வந்திருக்கு. இந்த சூழல்ல நாம அவர்களை அச்சுறுத்தினா அவர்கள் வேறு பக்கம் கைகோர்த்து கொள்வாங்க.
பிரிக்ஸை தான் நான் சொல்கிறேன். பிரிக்ஸ் அமைப்பில் முக்கிய தலையாக இருக்கக்கூடிய ரஷ்யாவுடன் இந்தியாவுக்கு நீண்ட கால வரலாற்று உறவு இருக்கிறது. இது சோவியத் யூனியன் காலத்தில் இருந்தே இந்த உறவு தொடர்ந்து வருகிறது அப்படிங்கிறத நாம் கவனிக்க வேண்டும். இந்தியாவுக்கு அதிக வரியை போடுறதன் மூலமாக இந்தியா தனது பொருட்களை ஏற்றுமதி செய்ய பிரிக்ஸ் நாடுகளை தொடர்பு கொள்ளும். இதன் மூலம் பிரிக்ஸ் அமைப்பு வலுப்பெறும். உக்ரைன் விஷயத்தில் ட்ரம்ப் என்ன செய்தார்? ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடை போட்டார். இதனால ரஷ்யாவால் தனது பொருட்களை விற்க முடியாமல் போய்விட்டதா என்ன? அது மாற்று வழியாக கண்டுபிடித்துட்டாங்க. ட்ரம்பின் பொருளாதார தடைக்கு முன்னர் இந்தியாவுக்கு வெறும் 1% மட்டுமே கச்சா எண்ணெயை ரஷ்யா ஏற்றுமதி செய்தாங்க. சீனாவுக்கு 41% அப்படின்னு ஏற்றுமதி செய்திருக்கு. ஆனால் தடைக்கு பிறகு இந்தியாவுக்கு 40%, சீனாவுக்கு 81% அளவுக்கு அப்படின்னு எண்ணெயை ஏற்றுமதி செய்கிறாங்க. அது தவிர துருக்கியின் மிகப்பெரிய எண்ணெய் சப்ளையராக ரஷ்யா மாறி இருக்கிறது. இதற்கு யார் காரணம்? வெளியில இருந்து பார்ப்பவர்களுக்கு அமெரிக்கா ஒரு முரடன் போல தெரியலாம். ஆனா உள்ளுக்குள் அது தனக்குத்தானே தீ வைத்துக் கொள்கிறது அப்படின்னு கடுமையாகவே சாடி இருக்கிறாரு. இவர் சொன்னது உண்மைதான். உக்ரைனுக்கு சப்போர்ட்டா அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இருக்கு. சப்போர்ட் அப்படின்னா வாய்மொழியாக ஆதரவு கிடையாதுங்க. அதை தாண்டி உக்ரைனுக்கு பல ஆயிரம் கோடி மதிப்பிலான ஆயுதங்களையும் இதர உதவிகளையும் இந்த நாடுகள் செய்து வருது. இது பெரிய செலவு தான். இந்த செலவு குறைய வேண்டும் அப்படின்னா போரில் உக்ரைன் வெற்றி பெற வேண்டும். அதுதான் நடக்கலையே அப்படின்னு குறுக்கு வழியே அமெரிக்கா யோசிச்சிருக்காங்க. அதாவது ரஷ்யாவை பலவீனப்படுத்தினா அது பின்வாங்கிடும். இப்படியாக போரில் ஜெயித்து விடலாம் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய கணக்கு. ரஷ்யாவுக்கு எண்ணெய் விற்பனை மூலம்தான் காசு வருது. இதுதான் ரஷ்யாவின் பலம். எண்ணெய் விற்பனையை தடுத்தா ரஷ்யா பலவீனம் அடைஞ்சு விடும் அப்படின்னு இந்தியாவிடம் வந்து நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நாம கேட்கல. அதனால 50% வரியை போட்டிருக்காங்க. இதனால நாம பிரிக்ஸ் நாடுகளுடன் நெருக்கம் காட்டி வருகிறோம் அப்படின்னும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புறம் இருக்கும்போது மற்றொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா பிரித்தானியில் வந்து மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் வந்து ஏற்கனவே பல விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது வந்து அமெரிக்காவில் கடனில் மூழ்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவு மிகப்பெரிய அளவில் வந்து கடன் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறதா. அதாவது வந்து அமெரிக்க பொருளாதாரம் தற்போது வரலாற்றில் இதுவரைக்கும் கண்டிராத கடன் சுமையில் தத்தளித்துட்டு இருக்காங்க. நாட்டின் கடன் 35 36 ட்ரில்லியன் டாலர்களை தாண்டி இருக்கு. அமெரிக்காவில் விளந்து வரும் கடன் பிரச்சனை நாளுக்கு நாள் சர்வதேச அளவில் கடுமையான கவலையை ஏற்படுத்தி வருது. நாட்டின் வருடாந்திர பொருட்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்தி நாட்டின் மதிப்பை விட அதிகமாக இருக்கு. இந்த சூழ்நிலையை தீவிரமா ஆராய்ந்த அமெரிக்க பொருளாதார நிபுணர் ரிச்சர்ட் பவுல் அமெரிக்க கருவூலங்கள்ல சீனா தன்னுடைய முதலீடுகளை குறைப்பது ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்க கருவூலங்கள்ல 3வது பெரிய முதலீட்டாளரான சீனா அதன் பத்திரங்களை வேகமா விற்க தொடங்கியிருக்காங்க. அமெரிக்க கருவூலம் அப்படிங்கிறது அமெரிக்க அரசாங்கத்தால் வழங்கப்படும் ஒரு வகை பத்திரம். அப்படி இல்லைன்னா கடன் கருவி அப்படின்னும் சொல்லலாம். ஒரு நாடு அப்படி இல்லைன்னா முதலீட்டாளர் இவற்றை வாங்கும் போது அது அமெரிக்க அரசாங்கத்திற்கு பணத்தை கடனாக கொடுக்கிறது. அதற்கு ஈடாக அரசாங்கம் அசல் தொகையை வட்டியுடன் திருப்பி செலுத்தும். இது சீனாவுக்கு மட்டும் கவலை அளிக்கல. அமெரிக்காவின் 3 முக்கிய கடன் மதிப்பீட்டு நிறுவனங்களான ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸ், மூடிஸ் அண்ட் பிட்ச் மற்றும் நாட்டின் மதிப்பீட்டு AAA இருந்து குறைத்திருக்காங்க. இது அமெரிக்காவின் கடனை திருப்பி செலுத்தும் திறன் பலவீனமடைந்து வர்றதை குறிக்குது. மற்ற நாடுகள் சீனாவை பின்பற்றினா அமெரிக்க பொருளாதாரம் மிகப்பெரிய சவால்களை சந்திக்கும். அமெரிக்கா இனி வரிகளை விட அதிகமாக செலவிட கடன் வாங்க முடியாது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அது எதிர்கொள்ளாத சூழ்நிலை இது. கடன் வழங்குபவர்கள் அமெரிக்காவிற்கு கடன் கொடுக்க விரும்பவில்லை அப்படின்னா கடன் வழங்குபவர்களை ஏற்க வட்டி விகிதங்களை உயர்த்த வேண்டியிருக்கும். இது அமெரிக்க மக்கள் மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். கார் கடன்கள், வீட்டு கடன்கள், பிற நுகர்வோர் கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் அதிகரிக்கும். நம்மால் அதை வாங்க முடியாது. இது பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்யும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தார். அரசாங்கம் பணத்தை கண்டுபிடிக்கவில்லை அப்படின்னா சமூக பாதுகாப்பு மற்றும் ஓய்வூதியம் போன்ற முக்கிய திட்டங்களை வெட்டுக்கள் செய்யப்படும் அப்படின்னு அவர் கணித்திருந்தார்.
முதியவர்கள், நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் சாதாரண அமெரிக்கர்களும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா நீங்கள் நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க, ஆனால் உண்மையில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னும் அவர் எச்சரிக்கை விடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சுருக்கமாக ரிச்சர்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா, அமெரிக்கா ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க. இரண்டாவது உலக போருக்கு பிறகு அது கொண்டிருந்த சக்தி வாய்ந்த நிலை தற்போது கிடையாது. அமெரிக்காவின் கடன் அதிகரித்து வர்றதுனால உலகளாவிய கடன் வழங்குறவங்க கடன் கொடுக்க முன்வர மாட்டாங்க அப்படின்னு ரிச்சர்ட் தெளிவாகவே சொல்லியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லணும்.